வணக்கம். ஒரு செய்தி பழக்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மீண்டும் அமெரிக்கா அந்த அணு ஆயுத சோதனைகள்லாம் தொடங்கும் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான விஷயத்தை அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருந்தார் சார்? அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குது? இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கடந்த வியாழக்கிழமை சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்கு முன்பாக அவருடைய அந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா பின்தங்கி கொண்டிருக்கிறது. அதாவது அணுசக்தி ஆயுதங்களை தயாரிக்கும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவோடு போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நாடுகள் ரஷ்யாவும் சீனாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்கா பின்தங்கி கொண்டிருக்கிறது. ஓகே. அந்த பின்தங்கிட்டு இருக்கிற விஷயம் இன்னொரு 5-10 ஆண்டுகளில் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அமெரிக்காவுக்குள்ளே அமெரிக்க உளவுத்துறை பரவலாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் அதை இவ்வளோ வெளிப்படையாக டைரெக்டாக நாங்கள் மறுபடியும் நியூக்ளியர் டெஸ்டிங்கை ரெஸ்யூம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓகே. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சந்திப்புக்கு முன்பு அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. ரஷ்யா மீதான டாரிஃப் ரீதியான அந்த அழுத்தங்கள்லாம் தொடர்ச்சியாக ட்ரம்ப் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இது அடுத்த கட்டமாக ஒரு நியூக்ளியர் பவர் நாங்கள் தான் சூப்பர் பவராக இருக்கும்னு சொல்லி அதை கன்வே பண்ணுறாரா? இல்லை, அவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அணு ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அமெரிக்காவை விடவும் அதிகமாக அணு ஆயுதங்கள் ரஷ்யா வைத்திருக்கிறது. அது ஏன் அந்த ஒரு வேறுபாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிற்கு அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கன்வென்ஷனல் பவர், அதாவது அணுசக்தி அல்லாத இராணுவ சக்தி என்பது அமெரிக்காவை ஒப்பிடும்போது கம்மியாக இருப்பதால் ரஷ்யா தன்னுடைய அணுசக்தி ஆயுதங்களை அதிகமாக வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அவங்க ஆப்ரேட் ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தானில் கூட இதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இடத்துல பாகிஸ்தான் அதிகமாக அணுசக்தி ஆயுதங்கள் சேகரிப்பதற்கு அதுவும் ஒரு காரணியாக இருக்கிறது. ஏன்னால் அணுசக்தி அல்லாத கன்வென்ஷனல் வெப்பன்ஸில் பாகிஸ்தான் வீக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால. இதே நேரத்தில் அமெரிக்காவோடு கேட்சப் சைனாவும் ஒரு இடத்துல கேட்சப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் அவர்களுடைய உளவுத்துறையிடமிருந்து அவர்களுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. சைனா இன்னொரு 5-10 ஆண்டுகளில் அமெரிக்கா எந்த அளவு அணுசக்தி ஆயுதங்கள் வைத்திருக்கிறதோ அதே அளவு சீனாவும் வைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டும் பரவலாக இருக்கிறது. அதனுடைய எதிரொலியாக தான் ட்ரம்ப்புடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ரஷ்யா சமீபத்தில் இந்த அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏவுகணை சோதனை நடத்தினதாக சொல்லி செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ அதன் காரணமாகத்தான் ட்ரம்ப்புக்கு இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரா? இப்போ இது பார்த்திங்கன்னா ரஷ்யா மட்டுமல்ல, அமெரிக்காவும் கூட ரஷ்யாவை போல் வடகொரியா இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அணுசக்தி தாங்கக்கூடிய ஏவுகணைகளை சோதனை பண்ணுறாங்க. அவர்கள் அணுசக்தி ஆயுதங்களை பரிசோதிக்கலை. ஸோ நியூக்ளியர் டெஸ்டிங்க்கும் நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்டிங்க்கும் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்டிங்கை தான் ஒரு இடத்துல ட்ரம்ப் நியூக்ளியர் டெஸ்டிங்காக பார்க்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் பரவலாக இருக்கிறது. அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா வெறுமனே பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்டிங் டெஸ்டிங் ஆக கருதப்படாது. ஓகே. ஏன்னா இப்போ 1997 உலகளாவிய ஒரு அணு ஆயுத பரிசோதனையை தடை செய்வதற்கு ஏதுவாக உருவான சிடிபிடி, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, அதனுடைய ஒரு சிக்னட்டரியாக அமெரிக்கா இருக்கிறது, சீனா இருக்கிறது. ரஷ்யா சமீபத்தில் அந்த ட்ரீட்டிலிருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரீட்டி இப்போ நடைமுறையில் இல்லை. குறிப்பிட்டு உக்ரைன் போருக்கு பிறகு, உக்ரைன் போருக்கு கொஞ்சம் முன்பாகவே ஆயிருக்காங்க. அதுக்கான இது நடந்தது. பட் சமீபத்தில் அவர்கள் அதை விட்டு வெளியே வருகிறார்கள். ஆனால் இருந்தாலுமே இது நடைமுறையில் இல்லாத ஒரு ட்ரீட்டி. இது சைன்டு பட் நாட் ராட்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வரல, கையெழுத்திட்டாலும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படாத ஒரு ஒப்பந்தமாகத்தான் இந்த சிடிபிடி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு முக்கியமான அம்சம் இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணுன்னா, பனிப்போர் முடிந்த காலத்திலிருந்தே அமெரிக்காவுடைய ஒரு டாமினன்ஸ் வேர்ல்டு ஓவர் குளோபல் ஆர்டரில் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்து அதை ரஷ்யா, சீனா போன்ற மற்ற அணு சக்தி ஆயுதம் ஏந்திய நாடுகளும் இதற்கு ஒப்புக்கொண்டு அணுசக்தி ஆயுதங்களை பரிசோதிப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது.
ஈவன் தான் அவர்கள் ஒரு சின்ன லெவலில் பண்ணாலும் கூட பெரும்பாலும் வந்து இந்த ஒப்பந்தத்தை மீறி நியூக்ளியர் டெஸ்டிங்கில் ஈடுபடவில்லை. வெறுமனே நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்டி வந்து 2026 பிப்ரவரியோட முடியுதா? அந்த ட்ரீட்டி முடியலை. இப்போ நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ முதல்ல வந்து அணுசக்தி ஆயுதங்களை பெரும் அளவில் உருவாக்கி அதை வந்து வளர்த்தெடுத்த நாடுகளாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருப்பதால் அவர்களுக்கு இடையே நடந்த ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அக்ரிமெண்ட்ஸ் அது வந்து பார்த்தோம்னா என்பிடி என்று சொல்லக்கூடிய நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அதற்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருது. 1962 கியூபன் மிசைல் கிரைசிஸ்க்கு முடிந்த உடனேயே அணுசக்தி ஆயுதங்களால் வந்து உலகிற்கு எவ்வளோ பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த இரண்டு வல்லரசுகளும் தெளிவாக புரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிபிடி பார்ஷியல் ட்ரஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்திலிருந்து அது ஆரம்பிக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நியூ ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை வந்து யுஎஸும் ரஷ்யாவும் 2010 சைன் பண்ணுறாங்க. அதனுடைய ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வருகிறது. அது எக்ஸ்பயர் ஆச்சுன்னா அமெரிக்கா மீண்டும் வந்து இந்த டெஸ்டிங்கை தொடங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் இம்மீடியட்டாக வந்து இதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஓகே, 1992க்கு பிறகாக எந்த விதமான நியூக்ளியர் டெஸ்டிங்கையும் வந்து அமெரிக்கா ஈடுபடவில்லை. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் இத்தகைய ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் பேசுகிறாரு. முந்தைய காலகட்டங்களில் வந்து ரஷ்யா மீதான தாக்குதல்கள் அத்தகைய விஷயத்தை நோக்கி நகர்ந்துருந்தாங்களா 33 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டங்கள்லாம்? இல்லை, அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யாவிற்கு இடையே வந்து அந்த 33 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட அவர்களுக்கு இந்த 2 நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் என்பது இருந்து கொண்டு தான் இருந்தது. சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் டாக்ஸ், அதற்கு பின்பு ஸ்டார்ட், அதற்கு பின்பு சாட், இந்த மாதிரி வந்து பல ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருந்தது. இது இன்னொரு இடத்துல காம்ப்ளிகேட் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புது நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்த ஒரு டியோபொலிக்குள்ளே வந்து சீனா முதலில் உள்ளே வருகிறது. அது அல்லாமல் வந்து யூகேவும் ஃப்ரான்ஸும் இருக்குது. ஆனால் பட் இது ரெண்டுமே வந்து அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு பெரிய அச்சமாக அமெரிக்கா பார்க்கவில்லை. சீனா உருவாகிறது. அதே நேரத்தில் அந்த என்பிடிக்கு வெளியிலையும் சில ஸ்டேட்ஸ், இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் வந்து என்பிடிக்கு வெளியிலையும் வந்து அணுசக்தி ஆயுதங்களை 98 டெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுற ஒரே கண்ட்ரி வடகொரியா மட்டும்தான். ஈரான் கூட அந்த இடத்துல வந்து நேரடியாக எந்த இடத்துலையுமே அணு ஆயுதங்களை வந்து பரிசோதிக்கவில்லை. இது வந்து முழுக்க அமெரிக்கா உருவாக்கிய ஒரு வேர்ல்டு ஆர்டர்னுடைய ஒரு ஃபீச்சர் தான். ஓகே, இந்த என்பிடியை பேஸ் பண்ணின இல்லை பின்னாடி சிடிபிடியை பேஸ் பண்ணின ஒரு வேர்ல்டு ஆர்டர். அமெரிக்கா வந்து தான் இனிமேல் வந்து டெஸ்டிங் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டின் வாயிலாக வந்த ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சிடிபிடியும் அதற்கு பின்பு நடந்த டெவலப்மெண்ட்ஸ். ஈரானும் ரியாக்ட் பண்ணுது. அமெரிக்காவுடைய இந்த நியூக்ளியர் டெஸ்ட் சார்ந்த விஷயம் வந்து ரிக்ரெசிவ் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது. ஸோ ஈரானும் வந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்துகிட்டே இருக்கா, குறிப்பிட்ட இந்த நியூக்ளியர் பவர் சார்ந்த விஷயங்களில்? இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா ஈரான் வந்து ஒரு பெரிய அச்சமாக நம்ம கருத முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னா ஈரானுடைய அணு ஆயுத அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துனதை கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஈரானை வந்து அவர்கள் ஒரு அச்சமாக ஒரு த்ரெட்டாவோ பார்க்கல. அவர்களுடைய முக்கியமான காம்படிட்டர்ஸ்னு இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னா அது கண்டிப்பாக ரஷ்யாவும் சீனாவும் தான். ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் அதை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை வளர்த்துற காரணத்தினால சில ஆண்டுகளில் வந்து அமெரிக்காவோட பேரிட்டி அச்சீவ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் வந்து அமெரிக்காவை இதற்குள்ளே தள்ளுதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலுமே ட்ரம்ப் சொன்னது போல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஓகே, அந்த வார்த்தை விளையாட்டுகள் குறிப்பிட்ட நியூக்ளியர் டெஸ்டிங்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாலும் கூட மீண்டும் வந்து அமெரிக்காவுடைய அந்த நியூக்ளியர் சார்ந்த துறையிலிருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், நேரடியான நியூக்ளியர் டெஸ்டிங் கிடையாது அப்படின்ட்டு. அது எப்படி ரெண்டுக்குமான வேறுபாடு நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது? ஸோ முன்பு சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதை டெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு அணு ஆயுதத்தையே டெஸ்ட் பண்ணுறது நியூக்ளியர் டெஸ்டிங். அதாவது நியூக்ளியர் டெஸ்டிங் வந்து எதை வைத்து கணக்கிடுவார்கள் என்றால் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அணு ஆயுதத்தை பரிசோதிப்பதால் எவ்வளவு மெகாடன் அல்லது கிலோடன் எனர்ஜி வந்து அந்த அணு ஆயுத டெஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிரவுண்ட், அண்டர் கிரவுண்ட்,
அண்டர் வாட்டர் அட்மாஸ்பியர் இந்த மாதிரி வந்து பல தளங்களில் வந்து இது வரைக்கும் டெஸ்டிங்கிறது வந்து நடந்திருக்கு. பண்ணியிருக்காங்க. ஓவர் கிரவுண்டுங்கிறது 90களுக்கு பின்பு முழுவதுமாகவே நிறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கிறது. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா யாருமே வந்து ஓவர் கிரவுண்ட் டெஸ்டிங் பண்ணதில்லை. ஓகே. அண்டர் கிரவுண்ட் டெஸ்டிங் மட்டும்தான் சில இடங்களில் பண்ணியிருக்கிறதாக, அதுவும் உளவுத்துறை தகவல்கள் தான் அப்படி நமக்கு சொல்லுது. ரஷ்யா சில இடங்களில் செஞ்சுருக்கிறதாகவும் சீனா சில இடங்களில் செஞ்சுருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். அமெரிக்காவும் வந்து தங்களுடைய சிஸ்டம்ஸை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலையுமே வந்து அதை பற்றின ஒரு கிரெடிபிலிட்டிங்கிற இடத்துலேருந்து ஒரு கேள்வி வந்து கேள்விக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி வச்சுருந்தோம்னா அது இன்றுமே வந்து அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து டெஸ்டிங் மட்டுமே வந்து அதை உறுதி செய்வதற்கான வழி கிடையாது. அது அல்லாத வழிமுறைகளும் இருக்கிறது. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே. இந்தியாவுடைய நிலை என்னவா இருக்குது, நிலைப்பாடு அதாவது தெளிவுபடுத்தியிருக்காங்களா நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி? அதாவது இந்தியா இப்போ வரைக்கும் நேரடியாக இதில் எதுவும் பேசலை. பட் இந்தியாவிற்கு இந்த கேள்வியில் முக்கியமான ஒரு ஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்கா கொண்டு வந்த என்பிடிஓ சிடிபிடிஓ எந்த விதமான ஒரு ஒப்பந்தத்திலுமே வந்து கையெழுத்து இடாத ஒரு நாடு. அதே நேரத்தில் இண்டிபெண்ட்டாக தான் வந்து ஒரு அணுசக்தி கேப்பபிலிட்டி இதை வந்து வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று முதலில் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணின நாடும் இந்தியா தான் 1974. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதை எப்படி பார்க்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னா 98 நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் கடைசியாக இந்தியா நிகழ்த்திய நியூக்ளியர் டெஸ்ட் என்பது 1998 நடந்த டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்டில் வந்து இந்தியா அடைந்த அந்த ஈல்டு அது வந்து எந்த அளவுக்கு கிரெடிபிளாக இருக்குது அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து இந்தியாவுடைய அணுசக்தி நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கிட்ட அந்த கேள்விகள் இருக்கிறது. இப்போ ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு இடத்தில் நியூக்ளியர் டெஸ்டிங்கில் இறங்குறாரு அப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனையை உருவாகிய இமீடியட் ஃபாலோ அவுட்லேயே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்க வேண்டும் அப்படின்னு சிலர் வந்து ஏற்கனவே சில வல்லுநர்கள் வந்து அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. அரசு வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகுங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே. குறிப்பிட்ட இந்தியா கிட்ட வந்து அதிகப்படியான நியூக்ளியர் பவருங்கிறது வந்து இருக்கா, இல்லை அப்படியே ஒவ்வொரு கட்டமாக வந்து அது அப்டேட் வந்துட்டே இருக்காங்களா, அதிகப்படுத்திட்டு வந்துட்டே இருக்காங்களா? ஏன்னா நம்ம பாகிஸ்தானுடன் எப்போதாவது இந்த விஷயங்கள் வரும்போது தான் ஒரு நியூக்ளியர் பவராக இருக்குது, பாகிஸ்தானோட ஒரு நியூக்ளியர் பவராக இருக்குது, 2 நாடுகளுக்கிடையே வந்து பிரச்சனை மூலம் பட்சத்தில் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஐயம்லாம் நம்மளே பேசியிருக்கோம் முன்னாடியெல்லாம். ஸோ அந்த விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கா? கண்டிப்பாக. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்து 2 நியூக்ளியர் ஆர்ம்டு நெய்பர்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஆர்ம் நெய்பர் வந்து சைனா. சைனா வந்து 1960களிலே வந்து அணு ஆயுதத்தை பரிசோதித்து ஆயுதங்களுடைய அந்த வெப்பன்ஸ் கேப்பபிலிட்டியும் அடைஞ்சிட்றாங்க. 70களில் வந்து இந்தியா வந்து ஒரு வலுவான இடத்தில் இருந்து தான் ஆயுதங்களை வந்து முதல்ல பரிசோதிக்கிறாங்க. 74ல் ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து. அதற்கு பதிலடியாகத்தான் பாகிஸ்தானும் வந்து நாங்கள் கண்டிப்பாக அணு ஆயுதத்தை கேப்பபிலிட்டிஸ் வந்து வளர்த்தி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இறங்குறாங்க. 98ல் 2 நாடுகளுமே தாங்கள் வந்து அணுசக்தியை வைத்திருக்கிறோங்கிறத வந்து உறுதிப்படுத்தி பப்ளிக்காக வெளியிட்டுறாங்க இந்த விஷயத்தை 98ல். ஆனால் இந்தியாவுடைய நியூக்ளியர் பாஸ்டர் என்பது நமக்கு பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவைப்படுறத விட சைனாவை எதிர்கொள்வதற்கு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவை அப்படிங்கிற இடத்துக்கு இந்தியாவுடைய நியூக்ளியர் பாஸ்டர் வந்து 90களில் வந்து மாறுது. இந்த மாற்றம் வந்து பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தோம்னா 2 அதாவது இந்தியாவிற்கு மட்டும்தான் வந்து ஒரு இடத்துல 2 நாடுகளுமே நெய்பரிங் கண்ட்ரிஸ் அதே நேரத்தில் 2 நாடுகளுமே வந்து அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அணு ஆயுதத்திற்கு வந்து இந்தியா எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே தான் இருந்திருக்கிறது. ட்ரம்ப் வந்து இந்த விஷயங்கள் பயன்படுத்துறது எல்லாமே மற்ற சைனா இல்லாமல் ரஷ்யா இல்லாமல் மற்ற நாடுகள் மீது அந்த டேரிஃப் சார்ந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் அந்த போகிறதுக்கு தான் அந்த நியூக்ளியர் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துகிறாரா இறுதியாக? இல்லை, இதை வந்து டேரிஃப் கூட நம்ம ஒப்பிடவே முடியாது. ஏன்னா நியூக்ளியர் டெஸ்டிங் என்பது வந்து முற்றிலுமாக ஒரு செக்யூரிட்டி ரெல்மில்
ரெண்டையும் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கிறது தவிர அது வந்து டேரிஃபோ சாங்ஷன்ஸுங்கிற இடத்துல கூட நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அமெரிக்கா தான் இந்த அணு ஆயுதங்கள் வந்து உலகம் பூரா பரவாமல் இருப்பதற்கான அனைத்து மல்டிலேட்ரல் ட்ரீட்டிஸ், இப்போ நம்ம சொன்ன என்பிடி, சிடிபி அனைத்துமே முன்னெடுத்தது அமெரிக்கா தான். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்கா அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அதை அதிகப்படியான அணு ஆயுதங்கள் மூலமாக தன்னுடைய பாஸ்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலுமே இது அத்தனையுமே நிறுவியது அமெரிக்கா தான். நிறுவிய அமெரிக்காவே வந்து தன்னுடைய பொசிஷன்லேருந்து பின்வாங்குவது தான் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு நெருடலாக இருக்குது. உலக நாடுகள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா சுருக்கமாக? கண்டிப்பாக வந்து உலக நாடுகள் வந்து அவர்களுடைய செக்யூரிட்டி என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நாடுகளுக்கு வெளியே வந்து அமெரிக்கா முன்னெடுத்த இந்த ஒரு அணுசக்தி இல்லாத ஒரு உலகம் என்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்கிலிருந்து இது பின்வாங்குவது என்பது ஓவராலாக வேர்ல்டுக்குமே ஹியூமனிட்டிக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இதை கடைசியாக பார்க்கணும். ஓகே சார், பார்க்கலாம். ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு அதன் பிறகான அந்த எக்ஸ்பிளேஷன்லாம் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. அனுகத்து பல விஷயம் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.